Hello friends, welcome to TNTTH YouTube channel. இந்த வீடியோல நாம 10th standard science half yearly examக்கான ஒரு previous year original question பார்க்க போறோம். இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் descriptionல கொடுக்கிறேன். நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எங்களோட சேனலுக்கு புதுசா அப்படினா மறக்காம எங்களோட சேனலை வந்து subscribe பண்ணி பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 12 one words வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுல கொடுத்திருக்கிற one wordsக்கு எல்லாத்துக்குமே நீங்க வந்து ஆன்சர்ஸ் வந்து மார்க் பண்ணி இதுல இருக்க one word-ஐ தரவு பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாம book back-ல இருக்கிற one word-ஐயும் வந்து தரவு பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு அடுத்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா எவையேனும் 7 வினாக்களுக்கு வந்து விடையளிக்கன்னு கேட்டிருக்காங்க. வினா எண் 22 வந்து கட்டாயமாக விடையளிக்கும். அதாவது 2 மார்க் क्वेश्चन. क्वेश्चन 13 பாயில் விதியை கூறுக. இது வந்து ரிப்பீட்டடா வந்து கேட்குற क्वेश्चन. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், தரவு பண்ணிக்கோங்க. அடுத்து 14 போக்குவரத்து சகை விளக்குகள் சிவப்பு நிறத்தில் அமைக்கப்படுவதன் காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து 15 மேட்ச் இட் கொடுத்துருக்காங்க. 16 சரியா தவறா. 17 துரு என்பது என்ன, துரு உருவாகுவதன் சமன்பாட்டை தருக. 18 மீள் மற்றும் மீளா வினைகளை வேறுபடுத்துக. இதுவும் வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்குற கொஸ்டின். ஸோ நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து 19 இலடை திசு பற்றி குறிப்பு எழுதுக. 20 தைராய்டு ஹார்மோன்கள் ஏன் ஆளுமை ஹார்மோன்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அடுத்து 21 அல்லோசோம்கள் என்றால் என்ன. 22 நீரின் மூலக்கூறு நிறையை காண்க கேட்டிருக்காங்க. அடுத்து பகுதி 3 எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்க. வினாயின் 32 வந்து கட்டாயமாக விடையளிக்கும். இது வந்து 4 மார்க் கொஸ்டின். நிலைமம் என்பது யாது, அதன் வகைகள் யாவை, குவிலென்ஸு மற்றும் குளிலென்ஸு வேறுபடுத்துக. இது வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. அடுத்து 25 எல்இடி விளக்கின் நன்மைகளை பட்டியலிடுக. 26 குறிப்பு வரைக. தெவிட்டிய கரைசல், தெவிட்டாத கரைசல். அடுத்து 27 சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட்டை வேறுபடுத்துக. 28 அட்டையில் காணப்படும் ஒட்டுண்ணி தகவமைப்புகளை எழுதுக. 29 நியூரானின் படம் அறிந்து பாகங்கள் வந்து குறிக்கவும். இது வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அடுத்து 30 அமைப்பு ஒத்த உறுப்புகளையும் செயலொத்த உறுப்புகளையும் எவ்வாறு வேறுபடுத்துவீர்கள். அடுத்து 31 காடுகளின் முக்கியத்துவம் பற்றி கூறுக. அடுத்து 32 வந்து சம்மு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும். பகுதி 4 7 மார்க் கொஸ்டின், ஏதாவது 3 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.